ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் வேறொரு. சரி வாங்க, நம்ம மல்லி சீரியலுக்குள்ள போவோம். இப்போ என்ன சுவாரஸ்யமாக போயிட்டு விஷயத்தை பற்றி பார்ப்போம். வாங்க, என்ன நடக்குதுன்னா, நம்ம பெரியம்மா நம்ம ராஜேஸ்வரியை வச்சு பொழக்கிறாங்க. பொலன்னு பொழந்துடுக்கிறாங்க. ஏன் எதுக்காக அப்படின்ற விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொதல் விஷயம், நம்ம மல்லியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க மேலே திருட்டு பழி கட்டினதுக்காக. ரெண்டாவது, டெண்டரை வந்து இவ தான் லீக் அவுட் பண்ணிட்டா டெண்டர் டாக்குமெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால. மூணாவது ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, மல்லியோட சர்டிஃபிகேட்டை எரிச்சது. அவளுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? அதுதாங்க. இது எல்லாம் சேர்ந்து நம்ம வெண்பா குட்டி பெரியம்மா கிட்ட போட்டு கொடுக்க, பெரியம்மா செம்ம காண்டாய் நான் பார்த்துக்கிறேன் வாடின்னு மல்லி இழுத்துன்னு போயிட்டு மல்லி முன்னாடியே ராஜேஸ்வரியை லெஃப்ட்டு ரைட்னு வாங்கி இழுக்கிறாங்க. உனக்கு ஏழைங்கன்னா அவ்வளோ இதாக போயிடுச்சா? ஒன்றும் இல்லாதன்றல இந்த ஒன்றும் இல்லாததான் நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நங்குன்னு முதுகுல 4 குத்துறாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கே பேஜராயிடுச்சுங்க. நம்ம பெரியம்மாவாடா இது? இந்த குத்துறாங்க. குத்துல ராஜேஸ்வரிக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தாங்க. இப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் நடந்தது ஒன்று. ஹாஸ்பிட்டலெல்லாம் போகலைங்க, அந்த அளவுக்குலாம் போட்டு தள்ளல. ஓகேங்களா, நார்மலாக சின்ன டேமேஜ் தான் பண்ணியிருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா, அப்படியே தலைமுடியை பிடிச்சி ஒரு ஆட்டி முனியை வச்சு முதல் நங்கு 4 குத்தி அப்படியே நிமித்தி பலார் 2 கணத்துலேயும் 40 அடி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். பட் அந்தளவுக்குலாம் அடி விடலைங்க. நார்மலாக வாய் வார்த்தை போயிட்டே இருக்கு. அவள் எடுத்து பேசணுன்னே கோவம் அந்த பெரியம்மாவுக்கு எங்கேருந்து வச்சு தெரியல. பலார்னு உனக்கு கண்ணத்தில் விட்டு என்ன விட்டால் பேசிகிட்டே போயிட்டுருக்கேன். எங்களுக்கு என்ன பேச தெரியாது, எங்களுக்கு கை நீளாதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இதை பார், நான் பார்க்க தான் இப்படி குண்டாக இருப்பேன், இறங்கினா தர லோக்கல் தரமட்டம் 20 ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம பெரியம்மா ஒரு டைலாக் சொல்ல. இதை கேட்டு ஆடி போகிறாங்க நம்மளோட ராஜேஸ்வரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரிக்கு வேறு ஆப்ஷன் இல்லைங்க. அடி வாங்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா அடி வாங்கணும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த சீனில் நம்ம ரஞ்சிதா எங்கே போயிட்டா? ரஞ்சிதாவுக்கு 2 சேர்த்து விழுந்துருக்கணுங்க. என்னதான் அவங்க பியூட்டி குயினாக இருந்தாலும் அவங்களும் வில்லி தானே. ஸோ அவங்களுக்கு 4 அடி விழுந்துருக்கணும். என்னோட எதிர்பார்ப்பு அதுதான். பட் மிஸ் ஆகிட்டாங்க. அவசரப்பட்டு ராஜேஸ்வரி மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் அடியெல்லாம் வாங்கி ஒத்தெல்லாம் வாங்கி முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம் போயிடுறாங்க, இன்னொரு பக்கம் நம்மளோட பெரியம்மாவும் போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நானும் மூட் அவுட்டில் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தெரியுது, இதெல்லாம் வெண்பா குட்டிக்கு வந்த கனவுங்க. ஆமாங்க, வெண்பா குட்டிக்கு வந்த கனவுல பெரியம்மா வராங்க, இவங்க பெரியம்மா கிட்ட எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. உடனே அவங்க போட்டு மிதிச்சு அடிச்சு துவைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கனவு கண்டேன். அந்த கனவுல தாங்க இப்படி போயிட்டு இருக்கு. நானும் ரியலாக இருக்குமோன்னு எதிர்பார்த்தேங்க. என்னன்னா, எனக்கு ஆசை இருக்காதா இல்லையா, வில்லிங் அடி வாங்குறத வில்லன் அடி வாங்குறத பார்க்கணுன்ட்டு. பட் மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெண்பா குட்டியோட கனவை கூடிய சீக்கிரம் நினைவாக்கிடலாம். ஸோ அதுக்காக எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வெண்பா குட்டி கனவு அதே மாதிரி வரும். நம்ம பெரியம்மா வருவாங்க, ராஜேஸ்வரியை நங்குன்னு முதுகு 4 குத்தி மூக்கோடப்பாங்க. நீங்கள் யாரும் பண்ணலன்னா நடக்காது. அப்படி நடக்கலைன்னா நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். எனக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா வில்லியும் அந்த சீரியல் அழகாக தான் இருக்காங்க, ஹீரோயினும் அழகாக தான் இருக்காங்க. ஸோ என்னோட சப்போர்ட் டபுள் சைடு. என்னடா டபுள் சைடு கோல் பண்ணுறதுக்கலாமா? வேறு ஆப்ஷன் இல்லைங்க. வில்லியும் என்கரேஜ் பண்ணணும், வில்லனையும் என்கரேஜ் பண்ணணும், ஹீரோயினையும் என்கரேஜ் பண்ணணும், ஹீரோவையும் என்கரேஜ் பண்ணணும். அப்படி தாங்க இப்போ இந்த சீரியல் நான் 2 பேருக்கும் என்னோட என்கரேஜ்மெண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.